எப்போ இப்ப 2 வேலை ஆயிடுச்சு. ஒண்ணு ஏற்கனவே நுரையீரல் பாதிக்கப்பட்டுச்சு, 2வது பெருங்கல் பாதிக்கப்பட்டுச்சு. இப்ப 2க்கும் சேர்த்து ரத்தத்தை அனுப்பிவாங்க இல்லையா? திருப்பி இந்த மாத்திரை போய் டிஸ்டர்ப் பண்ணுவோம். எப்படி? கொஞ்சம் வோல்டேஜ் அதிகமா, பவர் அதிகமா. ஏற்கனவே 2 மாத்திரை சாப்பிட்டே பாதிக்கப்பட்ட இதே வாழ்வு அதிகமா சாப்பிட்டு இன்னும் பாதிக்கப்படும். திருப்பி ரத்த ஓட்டம் குறைஞ்ச மாதிரி நமக்கு மயக்கம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா என்ன நடக்குது? உள்ரகமா அந்தரகமா என்ன நடக்குது? 2 உறுப்பு பாதிக்கப்பட்டு போச்சு. இப்ப ஒவ்வொரு உறுப்பா பாதிக்கப்படும் போது அடுத்து ஒரு பெருங்குடல், அடுத்து வயிறு, அடுத்து மண்ணீரல், அடுத்து சிறுநீரகம், கிட்னி, பித்தப்பை, கல்லீரல், மண்ணீரல், இப்படியே ஒவ்வொரு உறுப்பா பாதிக்கப்பட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வியாதியா வந்துட்டே இருக்கும். அதனாலதான் ரத்த கொதிப்பு மாத்திரை யாரு சாப்பிடறாங்களோ யாரும் கேட்டு பாருங்க, எதுக்காக டாக்டர்கிட்ட போறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு வியாதி வச்சு அஞ்சாவது டாக்டர்கிட்ட போனோம்னாங்க. போக என்ன ஆகும்? ஒவ்வொரு வியாதி புதுசு வர ஆரம்பிச்சிருக்கும். கேட்டு பாருங்க டாக்டர், ஆமா ஒண்ணுதானே போனேன், இப்ப என்னாச்சு? முட்டு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, அதுக்கு நான் பாட்டு இஞ்சி வர பத்தையில நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க. என்ன காரணங்கிறீங்க? டாக்டர் நல்லது செய்யறா சொன்ன மாத்திரை சாப்பிட்டோம் இல்லையா, அவரை கேட்டு இடத்துல என்ன ஆகும்? ஹை பிளட் பிரஷர் ஒண்ணு நவராத வெட்லி ஏறி இல்லைன்னா போயிடுவாரு சொல்லுவான். ஒன்னொன்னு சொல்லுவான், நீ பிளட் பிரஷர் மாத்திரை சாப்பிடாட்டி உனக்கு பேரலைஸ் வந்துடும், பக்கவாதம் வந்துடும், அது வந்துடுமா. ஆனா உண்மையே என்ன நடக்குது கேட்டா, மாத்திரை சாப்பிட்டாலும் பக்கவாதம் வருது, சாப்பிட்டாலும் வரவே இல்லை. ஒண்ணு சொல்லணும், ஹை பிளட் பிரஷர் யாருக்கும் வராது, லட்சம் பேர் ஒரு ஆளும் வராது. யாருக்கு வரும்னு கேட்டா, யாரு தொடர்ந்து பிளட் பிரஷர் மாத்திரை சாப்பிட்டே வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஹை பிளட் பிரஷர் வரும். ஆக அந்த மாத்திரை எவ்வளவு சொல்ல இவ்வளவு சொல்ல இருந்துச்சு. அதனால ரத்த கொதிப்பு வந்தாக்கா ரத்த கொதிப்பு மனிதனுக்கு தேவையே. தேவம் ஒன்னா எப்படி தேவைப்படும். ஆனா என்ன கவனிக்கல, எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டு உதாரணத்துக்கு நுரையீரல் பாதிக்கப்பட்டு நாளைக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, நுரையீரலை சரிப்படுத்திக்கிட்டால் அந்த ரத்த ஓட்டம் நார்மல் ஆகும். அப்புறம் இது பிரச்சனை இல்லையே, இவங்க மாத்திரை மருந்து தேவை இல்லையே. இதுதான் நடக்குது விஷயம். இப்ப தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. இதுல சந்தேகம் இருக்கு அவங்களுக்கு. கொழுப்பு தேவையா? நமக்கெல்லாம் சொல்லுங்க, கொழுப்பு தேவையா? தேவை. ரத்த ஓட்டம் தேவை, ரத்த ஓட்டம் தேவையா? தேவை. மூளை விஷயம் அறிவு இருக்கா? இல்லை. வெரி குட். இல்லை. ஓகே. வலி மாத்திரைகள். இப்ப வலி மாத்திரை அப்படி சொல்லிடுறேன். டக்குன்னு சில பேர் என்ன செய்வாங்க, சில பேர் நம்ம அந்த கோடா செப்பெல்லாம் பேக்ல இருந்து அலைவாங்க இல்லையா? ஆமா. தலைவலி மாத்திரை வந்து அலைவாங்க இல்லையா? நல்லா தெரியுது. ஆமா. அப்ப என்னன்னு கேட்டாக்கா, தலைவலி மாத்திரை சாப்பிட்டாக்கா தலைவலி போதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. தலைவலி போறது இல்ல. ஒரு சின்ன உதாரணம் எப்படி தலைவலி போகுது என்னங்கிறது. உதாரணத்துக்கு இப்போ கையில ஒரு ஏதோ பிரச்சனை, ஒரு புண்ணு, ஒரு ஆபரேஷன் பண்ண வச்சுக்கோங்க. நேர கத்தி ஊற்றி கிழிச்சு அவளால் தாங்க முடியுமா? முடியாது. ஒரு மயக்க ஊசி போறோம், போதை ஊசி போட்டு ஆபரேஷன் பண்ணா நம்ம பார்க்கிறோம், ஆபரேஷன் நடக்குது, ஒன்றும் தெரியவில்லை. ஏன் அப்படி? தாரம் தொட்டாலே கொஞ்சம் சொல்லுவா, மூளைக்கு சுய அறிவில்லைங்கிற மாதிரி தாரம் கண்ணு மூடி தொட்டாலே உடனே தோல் செல்லு எனக்கு மூளைக்கு தெரியப்படுத்துது, யாரோ ஒன்று சொல்றாங்க. உடனே கண்ணு திறந்து பார்க்க, மூளை சொல்லுது கண்ணை திறந்து பாரு, பாக்குறாரு. அடுத்தது போது ஒரு ஆள் சொல்றாரு போது, உடனே மூளைக்கு அது தெரியுது அவர் எதிரியா நண்பனா வந்தாலும் சரி. மாத்திரைகள்லாம் ரொம்ப கவனமா இருக்கு. சாதாரண மாத்திரை சாப்பிட என்ன நடக்கும்? ஒண்ணு இருக்கு. என்ன கேட்டா, விட்டமின் மாத்திரை இது சொல்லி கொடுத்தாரு. விட்டமின் மாத்திரை இருக்கு. இப்ப எல்லாரும் சத்து மாத்திரை சொல்லிட்டு உடம்பு குண்டாவது சத்து மாத்திரை சாப்பிட்டுருக்காங்க இல்லையா? வாயில வச்சு பாக்குறோம் டேஸ்ட், அது சரியான சாப்பிட்டு தெரியும். ஆனா இத்தனை சென்டா இருக்கு. இதையும் மீறி சாப்பிட்டா அடுத்த வயிறு இருக்கு, அதுல சரியில்லாட்டி வாந்தி வரும். அதையும் மீறி சைடு எஃபெக்ட் உள்ள லிவர் கிட்னி பியூரிஃபை பண்ணி அது யூனிட்லயும் மத்தியிலேயே வழியாக்கி இந்த அளவுக்கு அல்லாஹ் நம்ம காப்பாற்றலாம். இதையும் மீறி விஷம் சாப்பிடுறது ஜென்மங்களா யாரும் காப்பாற்ற முடியாது. அது விஷத்தோட மோசமான விட்டமின் மாத்திரை. என்ன கேட்டா இப்ப என்ன நடக்குது கேட்டா, விட்டமின் மாத்திரை அதுக்கு முன்னாடி சொல்லுவோம். ஒரு சாப்பாடு சாப்பிடறோம் அப்படின்னாக்கா நாட்டுல போட்டு வெந்து சாப்பிடும் போது அதோட டேஸ்ட், நாட்டுல நம்ம டேஸ்ட் இருக்கு இல்லையா, டேஸ்ட் என்ன அது சாப்பிட்டா என்ன செய்யணும், சோர்ப்பு சுவை நமக்கு வந்து நுரையீரலுக்கு தேவை, பெருமுழுக்கு தேவை. அந்த சாப்பாடு டேஸ்ட் போன மூளைக்கு தெரியப்படுத்து, மூளை வந்து நுரையீரலுக்கும் அதுக்கும் தெரியப்படுத்தி அந்த சத்தை எடுத்து சொல்லும். அது ஒவ்வொரு சாப்பாடா சாப்பிடும் போதும் அதை வந்து மென்று சாப்பிட சொல்லும். நொறுங்க தின்றால் 100 வாழ் சொன்னா இல்லையா? சாப்பாடை நொறுக்கி நல்லா மென்று சாப்பிடும் போது எந்த ஒரு வெறும் சாப்பாடை சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் ஒரு டேஸ்ட் கிடைக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு டேஸ்ட் கிடைக்கும், கொஞ்ச நேரம் உள்ள உள்ள லிவர் கிட்னி பியூரிஃபை பண்ணி அது யூனிட்லயும் மத்தியிலேயே விளையாடி கொடுக்கும். இந்த அளவுக்கு அல்லாஹ் நம்ம காப்பாற்றலாம். இதே மீறி விஷம் சாப்பிடுறது ஜென்மங்களா யாரும் காப்பாற்ற முடியாது. அது விஷத்தோட மோசமான விட்டமின் மாத்திரை. என்ன கேட்டா இப்ப என்ன நடக்குது கேட்டா, விட்டமின் மாத்திரை அதுக்கு முன்னாடி சொல்லுவோம். ஒரு சாப்பாடு சாப்பிடறோம் அப்படின்னாக்கா நாட்டுல போட்டு வெந்து சாப்பிடும் போது அதோட டேஸ்ட், நாட்டுல நம்ம டேஸ்ட் இருக்கு இல்லையா, டேஸ்ட் எனக்கு தெரியும். அது சாப்பிட்டா என்ன செய்யணும், சோர்ப்பு சுவை நமக்கு வந்து நுரையீரலுக்கு தேவை, பெருமுழுக்கு தேவை. அந்த சாப்பாடு டேஸ்ட் போன மூளைக்கு தெரியப்படுத்து, மூளை வந்து நுரையீரலுக்கும் அதுக்கும் தெரியப்படுத்தி அந்த சத்தை எடுத்து சொல்லும். அது ஒவ்வொரு சாப்பாடா சாப்பிடும் போதும் அது வந்து மென்று சாப்பிட சொல்லும். நொறுங்க தின்றால் 100 வாழ் சொன்னா இல்லையா? சாப்பாடை நொறுக்கி நல்லா மென்று சாப்பிடும் போது எந்த ஒரு வெறும் சாப்பாடை சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் ஒரு டேஸ்ட் கிடைக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு டேஸ்ட் கிடைக்கும், கொஞ்ச நேரம் நுண்ணுக்கு பாதிக்கப்படுது. அது விட்டமின் மாத்திரம் எந்த சக்தியும் கிடையாது. நம்ம ஒரு யோசனை பண்ணி பார்ப்போம். நம்ம கடவுளோட அல்லாவோட நம்ம அறியாளியா?
இந்த அல்லா தலா கொடுத்துருக்கான், ஒரு ஆரஞ்சு பழத்தை கொடுத்துருக்கான், ஒரு விதையை போட்டு அது முளைச்சி வந்து ஒரு ஆரஞ்சு பழமாய் அது கொலையை வந்து சாப்பிட சொல்லி நாக்கில் சுழிச்சு சாப்பிட அல்லா சொல்லி கொடுத்துருக்கான். நம்ம இதுக்கெல்லாம் மீறி போய் விட்டமின் சி மாத்திரை சொல்லி போட்டாக்கா ஐயா ஒரு ரூம் போட்டுவோம். உங்களுக்கு ஃபுல்லா ஒரு 4 நாளைக்கு விட்டமின் மாத்திரை, இவங்களுக்கு காஞ்ச ரொட்டி தின்னு 4 நாளைக்கு. 4 நாளைக்கு யார் வெளில பாமா வர நீங்க சொல்லுங்க. காஞ்ச ரொட்டி துண்டா விட்டமின் மாத்திரையா? அதான் சொல்லிட்டு இருக்கேன். காஞ்ச ரொட்டி திண்டு போல சக்தி கூட விட்டமின் மாத்திரை இல்லைங்கிறத நிறுத்திக்கு கூட நிறுத்திக்கலாம். வேற ஆயிரத்துல கூட்டி மாட்டி காட்டு பாருங்க. எங்க போது என்ன பிரச்சனை இருக்குது சரி பண்ணும் போது நம்ம சரி பண்ணிட்டா தத்தோட சரியா. அதாவது நம்ம சாப்பிடறதுக்கு அவங்க ஒரு நேரம் 2 நேரம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ச்சி மாத்திரை சாப்பிடறதால எல்லாரையும் கிராமங்கள காட்டுப்பகுதியில எத்தனை இருக்காங்க அவங்கெல்லாம் நோய் வந்து பிபி இல்லாம இருக்கு. நான் சொன்ன விளக்கம் அவங்க டாக்டர் தெரிய வாய்ப்பு இல்லை. அவங்க என்ன கேட்டா பேசிக்கு தயாரா என்ன கேட்டா இதையும் போட்டுவோம். உங்களுக்கு ஃபுல்லா ஒரு 4 நாளைக்கு விட்டமின் மாத்திரை, இவங்களுக்கு காஞ்ச ரொட்டி துண்டு 4 நாளைக்கு. 4 நாளைக்கு யார் வெளில பாமா வர நீங்க சொல்லுங்க. காஞ்ச ரொட்டி துண்டா விட்டமின் மாத்திரையா? அதான் சொல்லிட்டு இருக்கேன். காஞ்ச ரொட்டி துண்டு போல சக்தி கூட விட்டமின் மாத்திரை இல்லைங்கிறத நிறுத்திக்கு கூட நிறுத்திக்கலாம். வேற ஆயிரத்துல கூட்டி மாட்டி காட்டு பாருங்க. எங்க போது என்ன பிரச்சனை இருக்குது சரி பண்ணும் போது நம்ம சரி பண்ணிட்டா தத்தோட சரியா. அதாவது நம்ம சாப்பிடறதுக்கு அவங்க ஒரு நேரம் 2 நேரம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ச்சி மாத்திரை சாப்பிடறதால எல்லாரையும் கிராமங்கள காட்டுப்பகுதியில எத்தனை இருக்காங்க அவங்கெல்லாம் நோய் வந்து பிபி இல்லாம இருக்கு. நான் சொன்ன விளக்கம் அவங்க டாக்டர் தெரிய வாய்ப்பு இல்லை. அவங்க என்ன கேட்டா பேசிக்கு தயாரா என்ன கேட்டா இதையும் தானாக இயங்குகிறது. இது ஆங்கில மருத்துவம். அதனால மாத்திரை கொடுத்து வேகத்தை குறைக்கலாம். நம்ம மருத்துவம் என்ன சொல்லிட்டா இதையும் தானாக இயங்காது. அன்றில் அதாவது ஏதாவது கமாண்ட் அதாவது கட்டளை மூலையில் கிடைச்சா ஏதாவது பாதிக்கப்பட்டா மட்டும் இதை இயங்க தானா இதை இயங்காதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம வந்து ஜெயிக்க முடியும். இது அடிப்படையில் தயாராயிடுச்சு. இதை தானா இயங்குதுன்னு அவங்க சொல்றாங்க. இதை தானா இயங்காது. உடல் உறுப்புல ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டா அதுக்கு தகுந்த மாதிரி இதை இயங்குங்கிறது தான் இந்த மருத்துவம். இதை வந்து நம்ம அப்ரோச் பண்ணா இல்லை சரியா. எத்தனை பிளட் டெஸ்ட் நல்லா இருக்கு அது மாதிரி புண்ணிய வழி தான் அந்த ஆகும். ஏற்கனவே டேமேஜ் லெவல் இருந்துட்டு இருக்கு. மண்டி வரை சரி பண்ணிட்டாங்க பார்த்தா ஒன்றும் ஆகுது. காலம் முடிச்சுட்டு மாத்திரம் இது வந்து ஆளை பொறுத்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க நிலையை பொறுத்து சொல்ல முடியும். ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லிட முடியாது. 5 மணி அரிசி எத்தனை தூக்கி போட முடியும்னா ஆள் பலத்தை பொறுத்து. நல்ல பலத்தான ஒரே தூக்கி போட்டுருவான். சின்ன படம் தான் 50 தான் போடுவான். உடம்புல கெப்பாசிட்டி பொறுத்தது. யாரும் சரிதான் கோட்டாட்சி சிறக்க பார்த்தா நம்ம ட்ரீட்மெண்ட் தர வருவான். பார்த்தா அப்படி பயங்கரமா இருப்பான். நான் பயந்துட்டு பார்ப்பேன். இந்த கீழே அடிச்சு வரணும். கை தட்டு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. என்ன ஆமா ஆமா கூட தான் இருக்கணும். கீழே போல அதிகமா என்ன கேட்டா உடம்புல தோற்றத்துக்கும் உள்ளூருக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்ப நீங்க எத்தனை பேர் பாருங்க மரத்தாலாம் தெரியும். கை பிடிச்சா பரிதாபமா இருக்கும். சில பேர் பரிதாபமா கை வந்து ஜம்முன்னு இப்படி இருக்க நம்ம நாடியோட உடம்பு கொஞ்ச காலம் டீ பண்ணி நல்லா போகும். நல்லதா அதாவது ரத்த கொதிப்பு என்பது ரத்த அழுத்தம் நோய் அல்ல. அது மனிதனுக்கு தேவையே எப்படி சொன்ன மாதிரி தேவையே. கொழுப்பு எப்படி உடம்புக்கு தேவையோ ரத்த அழுத்தம் தேவை. நான் அவருக்கே கொழுப்பு சொன்னேன்ல. சொல்றதாக கொழுப்பு அதிகம் சொன்னோம் இல்லையா? முடிச்சுக்கலாமா? ஓகே சரி. இந்த அழகான சந்திப்புக்கு அல்லா நன்றி கூறி உரை முடித்துக் கொள்கிறேன். இப்போது தமிழ் பிரமிழாவில் 2 வார்த்தை பேசுவார்கள்.